இருக்கிறது ஒரு 10 கட்சி இருக்குது. ம். இதுல இருந்து அங்க போறது, அதுல இருந்து இங்க வர்றது நமக்கு வழக்கமா பார்க்கறது தான். தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணிகள் மாறலாம். எந்தெந்த கட்சிகள் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இப்ப சொல்லவே முடியாது. ஏன்னா, ஒரு காலத்துல கொள்கை கூட்டணின்றது. நான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன். நான் இதை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி இருந்தோம். அது அந்த மாரி இருக்கு. இன்னைக்கு இது தேர்தல் அரசியலுங்கிறது வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. நம்ம கட்சிக்கு இவ்வளோ சீட்டு குடுத்தாங்க, இவ்வளோ இந்த தொகுதியெல்லாம் குடுத்து இந்த இதெல்லாம் இது பண்ணீங்கன்னா, இவ்வளோ பணம் செலவு பண்ணா இவ்வளோ பணம் வரும். அப்படிங்கிறது தான் கணக்கு. அந்த மாரி வியாபார நோக்கம் தான் இன்னைக்கு அரசியல் நடக்குது. அந்த அதனால பேரங்கள் நடக்குது. அந்த பேரங்கள் சரியா படியுது எந்த இடத்துல படியுதோ அந்த கட்சிக்கு அவங்க போறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, விசித்திரமான கூட்டணிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது. கலைஞர் எமர்ஜென்சி டைம்ல போட்டு சிறையில தள்ளி, அந்த குடும்பத்த சிறையில தள்ளி அவங்க படுத்தின கொடுமைய கண்ணால பார்த்தவங்க நான். தேர்தல் வரும்போது அவங்களோட தான் போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அத நியாயப்படுத்தினார். அதே மாரி தான் எம்ஜிஆர் ப அ இந்திரா காந்திக்கு சீட்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போனாரு. மொரார்ஜி என்ன சொன்னாருன்னு தெரியாது. நீங்க இந்திரா காந்திக்கு அகைன்ஸ்டா இருந்தீங்க. அதனால இதெல்லாம் கூட்டணியில ஒரு கொள்கை அடிப்படையில எதுவும் நடந்த மாரி தெரியாது.